பிரதமர் மோடி அவர்கள் 26ஆம் தேதி தூத்துக்குடி போகிறாரு. தூத்துக்குடியில் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுறாரு. அன்று திருச்சியில் கோர்ட்யார்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் போகிறார். தென்னாசிய நாடுகளையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் விழாவிற்காக போகிறார். இது ஒரு கலாச்சார பண்பாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்த வருடம் தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கும் சூழ்நிலையில் ஒரு அரசியல் சம்பந்தமான பயணமாக ஊடகங்கள் கருதுகின்றன. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரதமர் மோடி அவர்கள் 26ஆம் தேதி தூத்துக்குடி போகிறாரு. தூத்துக்குடியில் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுறாரு. அன்று திருச்சியில் கோர்ட்யார்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் போகிறார். தென்னாசிய நாடுகளையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் விழாவிற்காக போகிறார். இது ஒரு கலாச்சார பண்பாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்த வருடம் தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கும் சூழ்நிலையில் ஒரு அரசியல் சம்பந்தமான பயணமாக ஊடகங்கள் கருதுகின்றன. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.